ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் இந்த ரெண்டு அணிகளுக்கும் இடையான போட்டி மும்பை ஆடுகளத்தில் நடக்குது. இந்த சீசனில் ரெண்டு அணிகளும் மோதக்கூடிய முதல் போட்டியில் எந்த அணி ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு சென்னை மும்பை ரசிகர்களையும் தாண்டி அனைத்து விதமான கிரிக்கெட் ரசிகர்கள் மனசுலையும் ஓடிட்டுருக்கு அப்படின்னே சொல்லணும். அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா தேர்வுக்குழு 20ஆம் தேதி உலகக்கோப்பைக்கான ஸ்குவாடை நாங்கள் தேர்வு பண்ணி சொல்லுவோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இந்த சூழலில் பார்த்திங்க அப்படின்னா மாஸ்டர் பிளாஸ்டர் சச்சின் யுவராஜை பற்றி ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு. யுவராஜுக்கு கண்டிஷன் போட்டிருக்காரு அப்படின்னு கூட சொல்லணும். ஏன்னா சச்சின் யுவராஜ் கிட்ட இந்த போட்டியில் அதிகமான கவனம் செலுத்த அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு போட்டி. சிஎஸ்கே மற்றும் மும்பை அப்படின்னாலே கண்டிப்பாக எல்லாருமே இந்த போட்டியை பார்ப்பாங்க. எல்லாருடைய கவனமும் இந்த போட்டியில் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு போட்டியில் நீ நல்லா விளையாண்ட அப்படின்னா கண்டிப்பாக தேர்வுகளுடைய கவனமும் உன் பக்கம் திரும்பும் அப்படின்னு நான் யுவராஜ் கிட்ட சொல்லியிருக்கேன் அப்படின்னு சச்சின் தெரிவிச்சிருக்காரு. அதோடு மட்டும் இல்லாமல் 2011 இந்திய உலகக்கோப்பை வாங்கினப்ப யுவராஜுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நான் கூட இருந்தே அதை கவனிச்சிருக்கேன். ஸோ 2011 உலகக்கோப்பையில் எப்படி யுவராஜ் பக்கபலமாக இருந்தாரோ அதே மாதிரி 2019 நடக்க போகிற உலகக்கோப்பையிலையும் யுவராஜ் இந்திய அணியில் விளையாடணும் அப்படின்னு தான் நான் ஆசைப்படுறேன். யுவராஜ் இந்திய அணியில் சேர்ந்து தோனிக்கு சப்போர்ட் பண்ணி விளையாண்டார் அப்படின்னா கண்டிப்பாக ரசிகர்களுக்கும் அது சந்தோஷமான ஒன்று கொடுக்கும். ஆனால் அதற்கு யுவராஜ் அதிகமான சிரமத்தை எடுத்துக்க வேண்டியிருக்கும். ஏன்னா இப்போ இருக்க இளம் வீரர்கள் எல்லாருமே சிறப்பான பங்களிப்பு கொடுத்துட்ருக்காங்க. அவங்க கூட யுவராஜ் போட்டி போடணும் அப்படின்னா வரக்கூடிய போட்டிகளில் குறிப்பாக அந்த சிஎஸ்கே போட்டி அதனை தொடர்ந்து வரக்கூடிய போட்டிகளில் யுவராஜ் அவருடைய அபாரமான ஃபார்மை வெளிப்படுத்தினா மட்டும்தான் தேர்வுக்குழுவோட கவனம் யுவராஜ் பக்கம் திரும்பும். அதனால இனிமேல் வரக்கூடிய ஒவ்வொரு போட்டியும் உனக்கு வாழ்வா சாவா போட்டி அப்படின்னு நான் யுவராஜுக்கு அறிவுரை சொல்லியிருக்கேன் அப்படின்னு மாஸ்டர் பிளாஸ்டர் சச்சின் சொல்லியிருக்காரு. ஸோ யுவராஜ் எந்த அளவுக்கு அசத்த போறாரு, தேர்வுக்குழுடைய கவனம் யுவராஜ் பக்கம் திரும்புதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.